அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஷாக்கிர் முகமது சஃப்வான். நான் வந்துட்டு மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் பொறியியல் தொழில்நுட்பம் பிரிவு பாடப்பிரிவு எடுத்து அதில் 3A ரிசல்ட் செய்யும் இளங்கரி இளங்க ரீதியில் 2வது இடத்தையும் மாவட்ட ரீதியில் 1வது இடத்தையும் பெற்றிருக்கிறேன். இதுக்கு முதன்மையாக அல்லாஹ்வுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக எனக்கு கடைசி உறுதுணையாக இருந்த எனது தாய் தந்தையர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அத்தோட எனக்கு சிறப்பான வழிகாட்டலை தந்த என்னுடைய ஆசிரியர்கள், இனிய பாடசாலை உத்தியோகத்தர்கள், அடுத்தது எனக்கு படிப்பிச்ச எனக்குரிய ஆசான்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட நான் வந்துட்டு A லெவலுக்கு தான் மட்டக்களப்பு இந்து கல்லூரிக்கு போனேன். அதுக்கு முதல்ல எனக்குரிய அந்த கல்வி திறமையை வளர்த்துக்கொள்றதுக்கான அடித்தளத்தை விட்டு முதன்மையாக அல்ஹிரா மகா வித்தியாலயத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும், நான் ஓயல் வரை படித்த அல்ஹிரா மகா வித்தியாலய ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எனக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். நீங்கள் ஏன் மட்டக்களப்பில் இந்து கல்லூரியை தெரிவு செய்யுங்க? நான் படித்த O லெவல் படித்த அல்ஹிராவில் ஸ்ட்ரீம் இல்லை. ஸோ நான் வந்துட்டு பல இடத்த விசாரிச்சதில் மெயினாக அதில் ரிசோர்ஸஸும் அதுக்குரிய ப்ராக்டிக்கல் லேப் வசதி எல்லாமே, அடுத்தது மாவட்ட ரீதியில் நடக்கிற ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்துட்டு இந்து காலேஜில் நடக்கிறது வழமையாக ஒரு வருடமும். அதனாடி நான் அது எனக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நம்பி நான் அந்த இதுக்கு ஒரு விண்ணப்பத்தை தெரிவு செஞ்சேன். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தேசிய மட்டத்தில் 2ஆம் இடத்தை பெற்று ஒரு புதிய ஒரு சாதனையை உருவாக்கி இருக்கிறீங்க. காத்தான்குடிக்கும் நமது மாவட்டத்தில் இந்த சூழ்நிலையில உங்களோட இந்த நேரத்தில் உங்களோட மனநிலை எவ்வாறு? சந்தோஷமா இருக்கி. தாய் தந்தையர்கள் எதிர்பார்த்த மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு நல்ல பெருமையை பெற்று கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். அவங்கள சந்தோஷமாக அவங்க ரிசல்ட்ஸ் வந்து அவங்களோட முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து ஆசிரியர்கள் எல்லாம் கேட்டு இருந்தவங்க, எடுத்துடணும் ரிசல்ட்ஸ் நம்பி எல்லாரும் என்ன நம்பி இருந்தவங்க, அவங்களோட நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கிறேன். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்காலத்தில் நீங்கள் அந்த கல்வித்துறையில் ஏற்படுத்திய சாதனைகளுக்கு கூடாக நீங்கள் பட்டப்படிப்பை முடித்து வெளியே இருக்கின்ற போது இந்த சமூகம் சார்ந்த பணிகளிலே எவ்வாறு ஈடுபடுவதாக உங்களோட உத்தேசம் இருக்கு? அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சமூகத்தில் இப்போ நிறைய பேருக்கு இந்த ஊரில் மெயினாக இந்த பாடம் வந்துட்டு நான் வந்துட்டு O லெவலில் 9A ரிசல்ட்ஸ் எடுத்தேன். 9A எடுத்த உடனே எல்லாரும் கேட்ட 2 கேள்வி தான், பயோக்கு போகிறதா மெட்ஸுக்கு போகிறதாண்டு. ஸோ அதை விட்டுட்டு நான் விருப்பப்பட்ட இந்த பாடத்தை என்ன படிக்க விட்டது முதலாவது எனக்கு தாய் தந்தையருக்கு நன்றியை தெரிவித்தோம். அதோட எனக்கு வழிகாட்டிய டாக்டர் முஸ்தபா சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிறார். அவர் தானே எனக்குரிய இந்த பாடத்துக்குரிய வழிகாட்டலை காட்டினார், இதுக்குரிய எதிர்காலத்தை காட்டினார், எப்படி இருக்கும்னு சொன்னார். அதே போல் அவங்களோட இன்னொரு லெக்சரால் வீட்டை பர்சனலாக கூட்டிக் கொண்டு போய் அவர்கிட்ட இதுக்குரிய வழிகாட்டலையும் இதுக்குரிய ஆலோசனையும் பெற்று தந்தார். ஸோ அதில் தான் எனக்கு இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி இதை நான் தெரிவு செஞ்சேன். உண்மையிலேயே உங்களுடைய அந்த பார்வை மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. எனக்குள்ளும் அவ்வாறு ஒரு ஒப்புநோக்கு இருக்கிறது. நான் நேற்று கூட நான் முகநூலில் பதிவு செய்தேன். நமது பிரதேசத்தை பொறுத்தவரையில் வைத்தியத்துறைக்குள் அல்லது பொறியியல் துறைக்குள் நுழைய வேண்டும் என்கின்ற கனவு ஆசை தான் எல்லோ பெற்றோரிடத்தும் இருக்கிறது. நீங்கள் இந்த துறையை தெரிவு செய்து இதில் நீங்கள் தேசிய மட்டத்தில் 2ஆம் இடத்தை எடுத்திருக்கிறீர்கள். இந்த துறைக்குள் மேலும் மாணவர்கள் உள்ளுறுப்பு செய்வதற்காக எவ்வாறான செயற்பாடுகளை சமூகத்துக்குள் விதைத்து இருக்கிறது? இதில் இப்போ நிறைய பேருக்கு மாணவர்களுக்கு O லெவல் முடிச்சதுக்கு பிறகு இதில் எந்த அளவுக்கு இப்படி தெரிவு செய்கிறங்கிற ஒரு வழிகாட்டல் இல்லாமல் இருக்குது. அது டைமில் ஆர்ட்ஸ் காமர்ஸ்ன்னு சொல்லி பயோ எடுக்க இயலாதவங்க ஆர்ட்ஸ் காமர்ஸுக்கு போயிடுறது. இதை ஒரு மெயின் ஒரு ஆப்ஷனாக எடுக்காங்க இல்லை. அதனால் இதை ஒரு ஆப்ஷனாக இதுக்குரிய எதிர்காலம் எப்படி இருக்குது, இதில் இருக்கிற யூனிவர்சிட்டி கோர்சஸ், அதோட இதில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும். அதை நான் மாணவர்களுக்கு O லெவல் முடிஞ்ச பிறகு ஸ்கூலில் அந்த கைடன்ஸ் கொடுக்கறது, அதில் பெரும்பாலும் இந்த பாடத்துக்குரிய கைடன்ஸ் கொடுப்படுற மாதிரி எனக்கு தெரியலை. அப்போ அதுக்குரிய கைடன்ஸை நான் ஒரு முன்மாதிரியாக இதுக்குரிய ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டியில் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் படிச்சுட்டு வெளியானதுக்கு பிறகோ இல்லை யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும் போதோ என்ன இப்படியான பாடசாலைக்கு எடுத்து ஆலோசனைகளை வழங்கும்படி கூறினா அதுக்குரிய ஆலோசனைகளை நான் வழங்க தயாராக இருக்கேன்.
அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் வந்து மனாஸ் ஃபாத்திமா அப்னா. நான் வானாலிபால் மகா வித்தியாலயத்தில் படிச்சிருக்கேன். அங்கே ஸ்கூலில் வந்து நான் கலைத்துறையை தெரிவு செஞ்சு 3A வந்து எனக்கு பேராக கிடச்சிருக்கு. அது வந்து நான் தெரிவு செஞ்ச பாடமாக வந்து தமிழ், ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பிரின்சிபலுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் எல்லா நேரமும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பார். அவர் அட்வைஸ் வந்து எங்களுக்கு பெருசாக நிறையவே எங்களுக்கு உதவி இருந்துச்சு. எல்லா நிலைமையிலையும் அது எங்களுக்கு உதவியாக இருந்துச்சு. அடுத்து வந்து பாட ஆசிரியர்கள் மற்றும் இணை ஆசிரியர் வந்து எங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸ்கூலில் வந்து 3 பாடமும் எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் பாடம் வந்து நிம்சியா டீச்சர் எங்களுக்கு எடுத்தாங்க. அவங்க எங்களுக்கு நான் ஸ்கூலில் அவங்க வந்த நாள் தொட்டு எங்களுக்கு நிறைய ஹெல்ப் அவங்க பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஜியோகிரஃபி வந்து சிஃபானா டீச்சர், அவங்களும் எனக்கு நிறைய புத்தகங்கள் எல்லாம் தருவாங்க. அதெல்லாம் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களும். மற்ற வந்து ஹிஸ்ட்ரி வந்து வசந்தன் சார் எங்களுக்கு படித்து தந்தார். அவரும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய சுச்சுவேஷனில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. நிறைய சப்போர்ட் எனக்கு ஸ்கூலாலேயும் கிடச்சிச்சு. அது மாதிரி நான் தனியார் நிறுவனத்துலேயும் கல்வி கற்றேன். அங்கேயும் எனக்கு 3 பாடத்துக்குரிய சாராக நல்ல சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. அங்கே வந்து ஜியோகிரஃபி வந்து நான் கோடி சார்கிட்ட படித்தேன். அவர் வந்து அவரும் நல்லா படித்து தந்தார். அவர்கிட்ட மூலியமாகவும் எனக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சிச்சு. அடுத்து வந்து தமிழ் வந்து திருவரங்கன் சார்கிட்ட படித்தேன். அவரும் எனக்கு நல்ல ஒத்துழைப்பு பண்ணார். நான் வேற எங்கேயும் படிக்கலை. ஸ்கூலும் தனியார் நிறுவனம் தான். நான் அங்கே 2லேயும் தான் படித்தேன். எனக்கு கிளாஸ்லேயும் ஹிஸ்ட்ரி பாடம் வந்து வசந்தன் சார் தான். அப்போ எனக்கு ஸ்கூலும் தனியார் நிறுவனம் தான் எனக்கு பெரிய ஒத்துழைப்பாக இருந்துச்சு. நான் வந்து சூடந்துப்புல அங்கேருந்து டவுனுக்கு வந்து நான் படிக்கிறது பெரிய சிரமமாக இருந்துச்சு. என் தந்தை வந்து சரியாக கஷ்டப்பட்டு என்னைய ஆட்டோவில் தான் ஏற்றிட்டு வந்து 3வது கிளாஸ்னால் 3வது நின்று என்னை ஏற்றிட்டு போவார். அவர் பெரிய 3வது இருந்தாலும் நின்று அதில் இருந்து காத்துக்கொண்டு என்னைய காத்திருந்து என்னை கூட்டிகிட்டு வருவார். அதே மாதிரி என் சகோதரனும் எனக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அதே மாதிரி மாமா வந்து பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தார். அவர் சொசைட்டியில் வந்து பெரிய இதாக இருந்தார். ஆனால் அது பெருமைப்படுத்தணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அது நான் பெருமைப்படுத்தியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் முயற்சி செஞ்சு அவளை பெருமைப்படுத்தியிருக்கேன். அது எனக்கு பெரிய கடவுள் தந்த பெரிய ஒரு வரம். அதோட நான் பேரண்ட்ஸ், தாய் தந்தையும் சகோதரனையும் குடும்பத்தையும் என்னால் ஏண்ட அளவு நான் முன்னுக்கு பெருமைப்படுத்தியிருக்கேன். அது மாதிரி பாடசாலை 102 வருடங்களுக்கு பிறகு கலைத்துறையில் 3A வந்தது எங்களோட பேச்சில் தான். என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் 3A தான் எடுத்திருக்காங்க. எனக்கு 31வது ரேங்க், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்து 31, செட் ஸ்கோர் வந்து 1.59, ஐலண்ட் ரேங்க் வந்து 3151. இவ்வளோக்கும் எனக்கு முதலாவது கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதோட என் பேரண்ட்ஸுக்கு அவங்க எனக்கு கிடைச்சது பெரிய வரம். எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. என் குடும்பத்துக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ், பாட டீச்சர், பிரின்சிபல், தனியார் நிறுவனம் எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க்யூ. எனது பெயர் வந்து சமுர்தீன் ஃபாத்திமா ரீமா. நான் பாவுக்குள மண்ணில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். நான் வந்து வவுனியா மாவட்டத்தில் கலைப்பிரிவில் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கேன். நான் வந்து கலைப்பிரிவில் வந்து தமிழ், அரசியல், புவியியல் ஆகிய 3 பாடங்கள்லேயே படிச்சிருந்தேன். எனக்கு வந்து ஐலண்ட் ரேங்க் வந்து 224 இருக்கு. என்னோட சட் ஸ்கோர் வந்து 2.0156 இருக்கு. எனக்கு வந்து என் பேரண்ட்ஸும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, என் டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் படித்த ஸ்கூல் வந்து வவுனியா அல்-அமீன் முஸ்லீம் மகா வித்தியாலயத்தில் படிச்சிருக்கேன். எங்களோட ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து எஸ் புகாரி சார் அவர் இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ ஸ்கூலில் வந்து தமிழ் பாடம் ஸ்ரீதரன் ஆசிரியராலும், புவியியல் பாடம் வந்து சசிதரன் ஆசிரியராலும், அரசியல் பாடம் திருமதி ஹிசாம் மனால் ஆசிரியராலும் கற்பிக்கப்பட்டுச்சு. நான் வந்து இது தவிர தனியார் கல்வி நிலையத்தில் வந்து திருவரங்கன் ஆசிரியர்கிட்டையும், கோடிஸ் ஆசிரியர்கிட்டையும், ஜெயரத்ன சார் ஆசிரியர்கிட்டையும், மேலதிகமாக வந்து உபைதுல்லா சார் ஆசிரியர்கிட்டையும்,
சுரேந்திரன் சார் ஆசிரியர்கிட்டையும், நிகழ்நிலை வகுப்பாக வந்து நிரோஜன் ஆசிரியர்கிட்டையும், கேஸ்மல் ஆசிரியர்கிட்டையும், மனாசிர் ஆசிரியர்கிட்டையும் நான் கற்றிருக்கேன். எனது இந்த வெற்றிக்கு பின்னால் வந்து நிறைய பேர் தியாகமும் உழைப்பும் இருக்கி. முதலாவதாக வந்து எனக்கு இப்படி ஒரு பெருபேற்ற தந்ததுக்காக வந்து என்ற இறைவனுக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதற்கு அடுத்ததாக வந்து என்ற பெற்றோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறதுல நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன். இந்த பாவற்குளம் மண்ணில் வந்து ஒரு வரலாற்று ரீதியான சாதனையாக முதலாவது சட்டத்தரணியாக ஆகிறது தான் வந்து எனது கனவாக இருந்துச்சு. அது வந்து இன்றைக்கு நனவாக இருக்கிறது சொல்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கி. அதுக்காக வந்து நான் பட்ட கஷ்டம், ஏராளமான கஷ்டத்தை பட்டிருக்கேன். நிறைய நாள் பட்டினியாக இருந்திருக்கேன். நிறைய நாள் வந்து இரவு பகல் பாராது நிறைய கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். எனக்கு வந்து எங்களோட அயலவர்கள், எனது உறவினர்கள் நிறைய பேர் வந்து என் கல்வி வளர்ச்சிக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. நானும் வந்து ஒரு வறுமை கோட்டிற்கு கீழே தான் வந்து வறுமை கோட்டிற்கு உட்பட்ட ஊர்லேயும் வறுமை கோட்டிற்கு உட்பட்ட குடும்பத்திலையும் தான் பிறந்து படிச்சிருக்கேன். அதனால் வந்து எனக்கு வந்து இந்த வெற்றி வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கி. இதில் வந்து எனக்கு எனக்கு எல்லா வகையிலையுமே வந்து உதவியாக இருந்த என் பெற்றோர்கள், எனது குடும்ப உறுப்பினர்கள், எனது ஆசிரியர்கள் எல்லாருக்கும் வந்து நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அடுத்த இடங்களில் வந்து என்னோட கூட படித்த எனது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கி. நான் வந்து இன்னும் மேலதிகமான இடத்தை வந்து அடைகிறதுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்து எனக்கு பிரார்த்திக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடுகிறேன். நான் வந்து எனது ஊரில் வந்து நான் வந்து முதலாவது சட்டத்தரணி ஆகின மாதிரி எனது ஊரில் வந்து இன்னும் பல வைத்தியர்கள், பொறியியலாளர்கள் என பல்வேறு துறைகள்லையும் பல மாணவர்கள் சாதித்து என்ற வறுமை கோட்டிற்கு உட்பட்ட எனது கிராமம் வந்து ஒரு நகர பாடசாலையை விட பிரபல்யமாக சொல்லி நான் ஆசைப்படுறேன். அதுக்காக வந்து என்னால் இயன்ற உதவிகளையும் முயற்சிகளையும் எனது கிராமத்துக்கு நான் செய்வேன். என் பேர் நசூரா பேகம். நான் வந்து வவுனியா டிஸ்ட்ரிக்டில் 3A ரிசல்ட்ஸ் எடுத்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிறேன். ஐலண்ட் ரேங்க் வந்து 75, செட் ஸ்கோர் வந்து 2.196. நான் படித்த ஸ்கூல் வந்து எங்களோட ஊர் ஸ்கூலில் தான் படித்தேன். அல்லக்ஷா மகாவித்யாலயம் ஸ்கூலோட பேர். நான் வேறு ஸ்கூல் போகாததுக்கு காரணம் வந்து எங்கள் ஸ்கூலில் முன்னுக்கு கொண்டு வரணும், எங்களோட ஸ்கூலோட பேர் வந்து முன்னுக்கு வரணும், எங்களோட வில்லேஜோட பேர் முன்னுக்கு வரணும். அதுக்காக வேண்டி தான் நான் வேறு ஸ்ட்ரீம் படிக்காமல் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படித்து எங்களோட ஊருக்கும் எங்களோட ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்து கொடுக்குறதுக்காக வேண்டி தான் வேறு ஸ்கூலுக்கு போகாமல் இந்த ஸ்கூலில் படித்தேன். வேறு ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரிலாம் வந்து என்னை கூப்பிட்டாங்க, அங்கே வாங்க அந்த ஸ்கூலுக்கு வாங்க படிங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் போகவில்லை. எங்களோட ஊரில் உள்ள ஸ்கூலில் படித்து எங்களோட ஊர் முன்னுக்கு வரணும், எங்களோட ஸ்கூல் முன்னுக்கு வரணும்னு சொல்லி தான் நான் இது இந்த ஃபுல் ஹார்ட் ஒர்க்கையும் கொடுத்து அந்தளவுக்கு படித்தேன். ஃபஸ்ட்டு கடவுளோட நாட்டம் அல்லாஹ்க்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி செலுத்தினேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வோட நாட்டம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என் முயற்சி. என் பேரண்ட்ஸ் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. என் அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி தான், 7வது அவர் கால் வருத்தம். ஆனால் அதோட கஷ்டப்பட்டு உழைச்சி என்னை படிக்க வச்சார். நான் அவர் படுற கஷ்டத்துக்காக வேண்டி அந்த கஷ்டத்தை உணர்ந்து நான் படித்து முன்னுக்கு வரணும்னு சொல்லி இந்த ரிசல்ட்ஸ் எடுத்தேன். அவரோட அம்மாவும் ஃபுல் சப்போர்ட் தருவா எனக்கு. ஸ்கூலில் வந்து நான் அறிவொளிக்கு கிளாஸ் போனேன். எங்களோட ஸ்கூலில் தான் படித்தேன். வேறு எங்கேயும் பர்சனல் கிளாஸ் எதுவும் போனதில்லை, அந்தளவுக்கு வசதி இல்லை எங்கிட்ட. ஸ்கூலில் நான் எடுத்த 3 பாடம் வந்து தமிழ், பொலிட்டிக்கல், ஜியோகிராஃபி. தமிழ் வந்து ஸ்கூலில் கோகிலா மிஸ்னு ஒரு டீச்சர், இது கிளாஸ் வந்து திருவரங்கன் சார். பொலிட்டிக்கல் வந்து ஸ்கூலில் நிசார் சார் படிப்பிச்சார். அவர் வந்து இப்போ சுகம் இல்லாமல் இருக்கார், அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கார். எல்லாரும் உங்களோட கடவுள்கிட்ட பிரார்த்தனையில் அவர்கிட்ட சேர்த்துக்கொள்ளுங்க. ஏண்டா அவர் ஒரு பொலிட்டிக்கல் பாடத்துக்கு ஒரு நல்ல வளம், அவரை இந்த சமூகம் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏண்டா அந்தளவுக்கு அவர் நல்லா படித்து தந்தார். அவர் இல்லைன்னு சொன்னால் இந்த ரிசல்ட்ஸ் எனக்கு வந்திக்காது, பொலிட்டிக்கல்லையே வந்திக்காது. அவரோட கிளாஸில் வந்து ஜெயரத்னா செட்டை போனேன். ஆன்லைன் கிளாஸில் கேஷ்மல் சேர்ந்த ஒரு செட்டை பொலிட்டிக்கலுக்கு போனேன். ஜியோகிராஃபி வந்து ஸ்கூலில் இபுனு சார், கிளாஸில் கோடி சார், ஆன்லைன் கிளாஸில் மனாசிர் சேர்ந்த ஒரு ஆள்கிட்ட போனேன். எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் தந்தாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணினாங்க. நீங்கள் படிப்பீங்க, நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வருவீங்க. ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரி கூட சொல்லிக்கிறாங்க, நீ இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து OL 8C எடுத்து நீ ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளை இல்லை, நீ வேறு ஸ்ட்ரீம் படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதையும் கேட்காம ஆர்ட்ஸுக்கு போனேன். அப்போது சொன்னாங்க, நீ இந்த ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்திக்கிறா, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீ ஃபஸ்ட் ரேங்க் வரணும், நீ இது படிக்கிற பிள்ளை இல்லை, ஆனால் இதுக்கு வந்துட்டா அதுக்கேற்ற மாதிரி உன்னோட ரிசல்ட்ஸ் ஃபஸ்ட் ரேங்க் வரணும், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் வேறு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் இந்த ஒரு பிள்ளை முன்னுக்கு போகுதுன்னு சொன்னால் அந்த பிள்ளையை வீழ்த்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனால் எந்த ஃப்ரெண்ட்ஸை நான் பாராட்டணும்,
அவங்க எனக்கு அல்லாஹ் அந்த வரோம். ஆனால் அவங்க எனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுவேன். போட்டி இருந்துச்சு தான், ஆனால் பொறாமண்டு ஒன்று என் மனசில் இல்லை. என்ன ஹெல்ப் வேணும், அவங்க என்ன விலங்கலன்னு கேட்டால் நான் விளங்கப்படுத்துவேன். அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட துவாவில் என்னையும் சேர்த்து கொண்டாங்க. அவங்க ஃபுல் சப்போர்ட் தந்தாங்க. நீ முன்னுக்கு வருவான்னு என்னை அடிக்கடி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்கூலில் பிரின்சிபலே நான் சொல்லணும், பிரின்சிபல் எனக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த காம்படிஷனுக்கு போனாலும் இப்படி செய்யுங்க, இப்படி படிங்க. நான் நிறைய காம்படிஷனுக்கு போயிருக்கேன். தமிழ் தின போட்டி, சமூக விஞ்ஞான போட்டியில் ஐலண்ட் ரேங்கில் 3rd எடுத்தேன். அது மாதிரி இது தமிழ் தின போட்டியில் இது வளைய மட்டத்துக்கு வேணும் மாகாண மட்டத்துக்கு போனால், ஆனால் நேஷ்னல் லெவல் போக முடியாமல் போயிட்டு நிறைய காம்படிஷனுக்கு போயிருக்கேன். இந்த வளைய பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கேன். எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கேன். எங்கள் ஸ்கூலில் நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், என்னையை பார்த்து அடுத்த பிள்ளைகளும் படிக்கணும். இந்த ஆர்ட்ஸ் சிஸ்டமுக்கு மட்டும் எல்லாரும் போகாமல் பிரிஞ்சு பயோ எல்லாம் படித்து எங்களோட ஊர்லேயும் டாக்டர்ஸ்மார் எல்லாருமே வரணும், இன்ஜினியர்ஸ்மார் எல்லோரும் வரணும்னு ஆசைப்படுவேன். எங்களோட ஸ்கூலில் இது வரைக்கும் யாருமே இன்டர்னலாக போயிட்டு லோ செஞ்சதில்லை. எல்லாம் ப்ரைவேட்டாக செய்கிறாங்க. இப்போ இன்டர்னலாக யாரும் லோக்கு போனதில்லை. நான் தான் ஃபஸ்ட்டு. இது ஒன்லைனில் படித்து தர மனாசி சார் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் அவர் மோட்டிவேட் பண்ணி எனக்கு அடிக்கடி மோட்டிவேட் பண்ணுவார். கிளாஸில் கூட எல்லா பிள்ளைகளுக்கு முன்னால் சொல்லுவார். ஆனால் பெயரை சொல்ல மாட்டார். நான் பெயர் சொல்ல மாட்டேன். இந்த பெஞ்சில் ஒரு ரெக்கார்டு அலர்ட் ஒன்று உழுன்னு அடிக்கடி சொல்லுவார். நான் கேட்பேன், யார் சார் அதுன்னு நான் கேட்பேன். ஆனால் சொல்ல மாட்டார். உங்களுக்கு தெரியும் இந்த பெஞ்சில் ரெக்கார்டு அலர்ட் ஒன்று உழும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிங்கன்னு எல்லாருமே நல்லா மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்குமே நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது அல்லாஹ்க்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு படித்து தந்த டீச்சர்ஸாக்கு எல்லாத்துக்குமே நன்றி செலுத்துகிறேன். எனக்கு 1ஆம் ஆண்டிலிருந்து 13ஆம் ஆண்டு வரைக்கும் படித்து தந்த எல்லா டீச்சர்ஸுமே நான் நன்றி செலுத்துகிறேன். என்று சொன்னால் ஒன்றுலேருந்து படித்து தர இல்லாட்டி நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிக்க மாட்டேன். OL 8AC எடுத்துக்க மாட்டேன். OL படித்தது டீச்சர்ஸ் இல்லாட்டி எல்லாத்துக்குமே நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு AL படித்ததுக்கு, எனக்கு அறிவொளி கிளாஸ் சென்டர் கிடைச்சதுக்கு நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அந்த கிளாஸ் சென்டருக்கு கொண்டு போயிட்டு சேர்த்ததுக்கு. வேறு டியூட்டருக்கு போயிருந்தால் நான் இந்த ரிசல்ட்ஸ் எடுத்துப்பேனான்னு தெரியும். நான் ஃபஸ்ட்டு அந்த டியூட்டருக்கு போகிறதுக்கு காரணம் எனக்கு இந்த போட்டி யார் என்னோட படிக்கிறாங்க, எந்த லெவலுக்கு யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த டியூட்டரியில் நிறைய பிள்ளைகள் வருவாங்க, 150-200 பேர் வருவாங்க. அவங்களோட லெவல் என்ன, எந்த லெவல் என்ன, அவங்க என்ன மார்க்ஸ் இருக்கிறாங்க, டேர்ம் எக்ஸாமில் என்ன மார்க்ஸ் இருக்கிறாங்க, நான் என்ன லெவலில், அவங்களோட ஒப்படைக்கல நான் என்ன லெவலில் இருக்கிறேன். ஏன்னா AL போட்டி பரீட்சை, அதால் தான் அரைவாசி அந்த சென்டருக்கு போனேன். போயிட்டு அவங்களோட ஈக்குவலாக பார்க்கக்குள்ள எனக்கு வளமையாக கூட மார்க்ஸ் தான் வரும். இருந்தாலும் ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு. எங்களோட எக்ஸாம் பேப்பர் கஷ்டமாக வந்துட்டு, போன முறை வந்ததை விட பொலிட்டிக்கல் கொஞ்சம் கஷ்டம், தமிழ் ஈஸியாக வந்துச்சு, ஜியோகிராஃபி கொஞ்சம் கஷ்டமாக வந்துச்சு. அதால் எனக்கு மனசில் சரியான பதட்டமாக இருந்துச்சு. பொலிட்டிக்கல் ஃபஸ்ட் பார்ட் கஷ்டமாக நான் வீட்டை கத்திட்டு இருந்தேன். செகண்ட் பார்ட் சரி ஈஸியாக வரணும். ஆனால் செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் ஹார்டாக தான் வந்துச்சு. அல்லாட நாட்டம் எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபஸ்ட் வந்ததுக்கு நான் அல்லாஹ்க்கு ஃபஸ்ட்டு நன்றி செலுத்தணும். அவரோட என்னோட படித்த எல்லா பிள்ளைகளும், எங்களோட டியூட்டரில் உள்ள எல்லா பிள்ளைகளும் 7 ரேங்க், அவங்கள 12 ரேங்க், 10 ரேங்க் எல்லாமே எங்களோட டியூட்டரி ஒரு நல்ல வளம். நீங்கள் ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி படிக்கிறேன்னு சொன்னால், அதாவது இந்த லோ எடுக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வரும்னு நினச்சா நீங்கள் எங்களோட கிளாஸ் சென்டருக்கு போங்க. வேறு கிளாஸ் சென்டர்லாம் எப்படின்னு தெரியும் எனக்கு, நான் போயிட்டு போனதில்லை. நான் எங்களோட டியூட்டரி முன்னுக்கு சொல்கிறேன்னு இல்லை, ஆனால் ஒரு நல்ல படிக்கிற பிள்ளைக்கு அது ஒரு நல்ல சென்டர்னு நான் சொல்லுவேன். அதோட ஸ்கூலும் ஃபுல் சப்போர்ட் தந்துச்சு எனக்கு. எல்லாத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். வணக்கம்.